கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான அந்த சிபிஐ விசாரணை முடிவடைஞ்சிருக்கு. தாவேகா தரப்புலையும் நிறைய ஆதாரங்கள்லாம் கொடுத்துருக்கதா செய்தி ஊடகங்கள் செய்தி வருது. என்ன மாதிரியான ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்க? அதோட அந்த விசாரணை முடிவில் என்ன சார் தெரிய வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் விசாரணை இன்னும் முடியவில்லை. போலீஸ் வசமாக மாட்டிட்டாங்க. கரூர் எஸ்பியாக இருக்கக்கூடிய ஜோஷ் தங்கையா என்பவரின் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது. ஆணவத்தில் இருந்தாங்கன்னா எங்கே போகுது இந்த கேஸு? நம்மளே தானே வச்சு விசாரிக்க போகிறோம். அதிரடி அஸ்ஸா இருக்கார்ல, இஷ்டத்துக்கு உருட்டலான்னு இவர்களுக்கு விருப்பம் போல ஆவணங்களை தயார் செய்து விட்டார்கள். அந்த எஃப்ஐஆர் எப்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது என்றால், முழுக்க முழுக்க தாவேக நிர்வாகிகள் செயல்பாட்டால் 41 பேர் உயிரிழந்தனர் என்று அந்த எஃப்ஐஆர் வடிக்கப்பட்டிருந்தது. இப்போ சிபிஐ அதிகாரிகள் இப்படி போட்டிருக்கிய எந்த அடிப்படையில் இதை சொல்லியிருக்க சொல்லு. நாங்கள் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இங்கே நிறுத்தியா வண்டியை அப்படின்னு சொன்னோம். அவங்க கேட்காம அங்கே தான் போய் நிறுத்துவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எங்கள் பேச்சை கேட்காம போனதுனால தான் சார் இவ்வளோ பேர் சுற்றுறாங்க சார் அப்படின்னு ஒரு உருக்கமாக ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கல்ல. இப்போ சிபிஐ அதிகாரிகள் மணிவண்ணன்ட்டையும் டிஎஸ்பி செல்வராஜ்கிட்டையும் ஜோஸ் தங்கையாகிட்டையும் எப்போ ராஜா சொன்னேன், யார்கிட்ட ராஜா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. சொன்னேன்னு சொல்கிறேன்ல, அங்கே யார் அக்யூஸ்டு மரியாதகன், புஷ்யானது, நிர்மல்குமார், இவங்ககிட்டலாம் சொன்னேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. அவங்ககிட்ட நாங்கள் பல முறை சொல்லியும் அங்கெல்லாம் முடியாது, அந்த பாயிண்ட்டில் தான் போய் பேசுவோம். இவங்க சொன்னதால தான் நடந்துச்சுண்ணே. யார்கிட்ட சொன்னேன் சொல்லு. அவர்கிட்ட சொன்னேன். இப்போ சொன்னாங்களா உங்கள்கிட்ட? இல்லை சார். சரி எப்படி சொன்னேன்? ஃபோன் மூலமாக சொன்னேன். சரி ஃபோனில் பேசி எடுத்துக்காட்டு, லாக் காட்டு. இல்லை, இவங்க கேட்டஸ்லாம் ஒப்படைச்சிட்டாங்க. தாங்க சார், நாங்கள் எதையுமே டெலிட் பண்ணல, நாங்கள் வச்சுங்க. எங்கேயா ஃபோன் பண்ணிட்டு ஃபோனே வரல. யார்கிட்ட சொன்னேன்? இல்லை டிரைவர்கிட்ட சொன்னேன். டிரைவர்கிட்ட சொன்னியா? எப்போ சொன்னேன் டிரைவர்கிட்ட? இந்த இடத்துல சொன்னேன் நான். சரி, அது விஜய் வரக்கூடிய நிகழ்ச்சி, அது விஜயின் வாகனம், 10 ட்ரோன் பறந்துருந்துச்சு. ஸோ இப்போ டிரைவர், அது இன்னொன்று, அது புல்லட் ப்ரூஃப், ஜன்னல் இறக்க முடியாது, கதவு தான் திறக்கணும். அப்போ டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, கதவு திறந்தானே சொல்லியிருக்கணும். காட்டு, எங்கே கதவு திறந்துருக்க? இல்லையே, கதவை திறக்கலையே. சரி, அப்போ யார்கிட்ட சொன்னேன்? எஃப்ஐஆர்ல நீ தானப்பா எழுதியிருக்க. பல முறை டிஎஸ்பி வண்டி எங்கே நிறுத்துங்கள் என்று எச்சரித்தும் அதை மீறி போனாங்கன்னு போட்டிருக்கல. நீ தானே எழுதுன. 6 மணிக்கு ஆரம்பிச்சு 8 மணி வரைக்கும் இந்த வீடியோ. இதில் எங்கே எச்சரிச்சிருக்க சொல்லு. இல்லை மதியில் எனக்கு ஃபோன் பண்ணோம். சரி மதியில் எனக்கு ஃபோனை கொடுப்பா. யாருப்பா ஃபோன் பண்ணுது? எனக்கு யாருமே ஃபோன் பண்ணல சார். மாட்டீங்க. ஸோ வண்டியை அந்த இடத்திற்கு செல்லாமல் இந்த இடத்திலேயே நின்று பிரச்சாரத்தை தொடங்குங்கள் என்று இவர்கள் சொன்னதற்கான எந்த ஆதாரத்தையும் காவல்துறையால் சமர்ப்பிக்க முடியவில்லை.